ஷாமிலேருந்து 12 ப்ரோ அப்படிங்கிற ஒரு புது ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் கொடியோட லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஷாமியோட 12 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனில் எல்லா விஷயங்களும் வருது அப்படிங்கிறது லான்ச்சுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இருந்து பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடுக்கு டிஸ்பிளே இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.73 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு நமக்கு HDR10+ சப்போர்ட் இருக்கு. 1லேருந்து 120 ஹெர்ட்ஸ்க்கான வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கு. ஆனால் தேவைக்கு ஏற்றாப்புல ரிஃப்ரெஷ் ரேட் மாறிடும். மேலும் 480 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்கு. இது 1500 நிட்ஸ் வரையும் இதோட பிரைட்னஸ் போகும் சொல்றாங்க. டால்பி விஷன் சப்போர்ட்டும் இருக்கு. கார்னிங் ஒரு கிளாஸ் ஃபிக்டர் சப்போர்ட்டும் வருது. இது போக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த ஃபோனோட கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்பிளே நல்ல தரமான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஸ்னாப்டிராகனோட 8 Gen 1 அப்படிங்கிற 4 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. அட்ரினோட நெக்ஸ்ட் ஜென் GPU கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்காக பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணுங்கிற தேவையில்லை. காரணம் இது ஒரு ஃப்ளாக்ஷிப் வெப்சைட் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். எந்த விதமான கேம்ஸ் ஆப்ஸும் இதில் ஈஸியாக ரன் பண்ணலாம். மற்றபடி ரேம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 2 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷனில் 8GB RAM வித் 2GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 கான்ஃபிகரேஷன் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. RAM RCD 5 RAM வருது. ஸ்டோரேஜ் UFS 3.1 கொடுக்குறாங்க. ஸோ நல்ல ஒரு RAM இன்டர்னல் ஸ்டோரேஜ் வருது. ஸோ RAM இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஏதாவது மாற்றங்கள் வந்துச்சுன்னா அதை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் மென்ஷன் பண்றேன். மேலும் டுவல் சிம் சப்போர்ட் இருக்கு. மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. இது போக இந்த போன்ல Android 12 OSல MIUI 13 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. அடுத்தபடியாக கேமராஸ் பத்தி பார்க்கலாம். பேக் சைடில் இந்த ஃபோனில் 3 கேமரா கொடுக்குறாங்க. மூணுமே 50 மெகாபிக்சலுக்கான சென்சர். மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட IMX707 அப்படிங்கிற சென்சர் f1.9 ஆப்பர்ச்சரில் வருது. ஆப்டிகல் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கு. ரெண்டாவது கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சாம்சங்கோட J11 சென்சர் 115 டிகிரி வரையும் அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் எடுக்க முடியும். இது f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. மூணாவது கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சாம்சங்கோட J11 சென்சர். இது போர்ட்ரேட் லென்ஸாக ஒர்க் ஆகுது. 48 mm வரை ஃபோக்கல் லென்த் இதில் செட் பண்ண முடியும். இது போ 8K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்கு. அடுத்தபடியாக செல்ஃபி கேமரா பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. இது போக இந்த ஃபோனில் 5Gக்கான SNSI சப்போர்ட் இருக்கு. மேலும் Bluetooth 5.2 டுவல் பேண்ட் GPS நேவிக் சப்போர்ட்டும் இருக்கு. இந்த ஃபோனில் 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் கிடையாது. அதுக்கு பதிலாக USB Type-C ஆடியோ தான் கொடுக்குறாங்க. மேலும் ஹைரஸ் ஆடியோ, டியூல் ஸ்பீக்கர்ஸ், ஹார்மன் கேட்டரோட டியூனிங்கோட டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் வருது. இந்த ஃபோனோட ஃபினிஷிங் 2 டைப்ல வருது. கிளாஸ் பாடியும் இருக்கு. அது போக லெதர் ஃபினிஷ்லையும் பேக் சைடில் தராங்க. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட பேட்டரிஸ் பற்றி பார்க்கலாம். இதில் ஒரு 4600 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 120 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. வயர்லெஸ்ஸாக 50 வாட் வரையும் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. இது போக ரிவர்ஸ் சார்ஜிங் 10 வாட்டில் சப்போர்ட் ஆகும். இப்போதைக்கு இந்த ஃபோனோட பிரைசிங் தெரியல. ஆனால் இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 55,000 ரூபாய்க்கு மேலே இந்த ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ எதிர்பார்க்கப்படுது. ஸோ லான்ச்சுக்கு அப்புறம் இதோட பிரைசிங் என்ன, ரேம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் மாதிரி எல்லா விஷயங்களும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிப்பேன். செக் பண்ணி பாருங்க. ஸோ ஓவராக ஷாமி புதுசாக இந்த ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நீங்கள் இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. நான் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ உங்களுக்கு நன்றி. வணக்கம்.